ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நம்ம கிரேப் டொமேட்டோவும் சில்லியும் கட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேப் டொமேட்டோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் பழுக்கலன்ட்டு. இப்போ தாங்க பழுத்துருக்கு. சரி கட் பண்ணலான்ட்டு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம மாடியில் பால்கனியில் பாட்டில் இருக்க செடிக்காவது ஏதாவது ஹோம்மேட் ஃபெர்டிலைசர்னு ஊற்றுவேன். இங்கே வந்து சுத்தமாக சோம்பேறித்தனமாக கீழே வந்து நான் ஊற்றுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு ஊற்றவே இல்லைங்க எந்த ஃபெர்டிலைசரும். அதனால தான் பிளாக் ஆகிடுச்சா என்னென்னு தெரில. அந்த டொமேட்டோவில் முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன்னா அதுதான் இருக்கும் ரீசனாக இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுது. ஒன்றுமே ஊற்றவே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டேன். இதில் ஒரு காய் பழுத்திருக்க குட்டியாக. இது கிரேப் டொமேட்டோவா செரி டொமேட்டோவான்னு தெரிலங்க, ஞாபகம் இல்லை வச்சது. அடுத்தது நம்ம சில்லியை போய் பார்க்கலாங்க. சில்லியில் ஒரு சில்லி 2 சில்லி இருக்குது. வாங்க சில்லி செடியை போய் பிக்கலாம். இந்த பாருங்கள் கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. இது அவ்வளோதான் பெருசாகுதுங்க. இந்த சைஸ் தான் போல இருக்குது இந்த சில்லி. இதை இன்னைக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒன்று இருக்குது, அடியில் ஒன்று இருக்குங்க. இதையும் கட் பண்ணிவிட்டு இன்னொன்று மேலே இருக்கிறது குட்டியாக இருக்குது, அதை அடுத்த தடவை கட் பண்ணிக்கலாம். 4 சில்லி கிடச்சிச்சு. இந்த செடியில் ஒரே ஒரு செடி இருக்குது. இது சைஸும் அவ்வளோதான் போல் இருக்குங்க. இப்போ மாடியில் இருக்க செடிக்கு வரும். இது மாடி பால்கனியில் இருக்கிறதுங்க. இது சைஸே அவ்வளோதாங்க. லாஸ்ட் இயர் வாங்கினது வின்டரில் உள்ளே எடுத்து வச்சு இப்போ வெளியே எடுத்து வச்சேன். குட்டி குட்டியாக 2-3 சில்லி காய்க்கும், அவ்வளோதாங்க காய்க்குது இந்த செடியில். நான் பாட்டும் மாற்றலை, எதையுமே மாற்றலை. குட்டி பாட்டில் இருக்க வாசி அவ்வளோதான் காய்க்குது. நெக்ஸ்ட் இயர் இருந்தால் இதை ரீபாட் பண்ணணும் பெரிய பாட்டில். அவ்வளோதாங்க 3 இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, குட்டியாக இருக்குது. இது சைஸே அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம பறித்தது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.